மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அரியலூர் மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தின் போது திடீரென ஆட்சியர் வெளிநடப்பு செய்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஞானசேகரனிடம் கேட்கலாம். ஞானசேகரன், வணக்கம். ஆட்சியர் வெளிநடப்பு செய்ததன் காரணம் என்ன? இது சம்பந்தமாக அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க? மாவட்ட நிர்வாகம் தரப்புல இருந்து என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. அரியலூர் மாவட்டத்திற்கான விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் ஆணிமேடு சொர்ணா தலைமையில் நடைபெற்றது. அப்போது கலந்து கொண்ட விவசாய பிரதிநிதிகள் தங்கள் பகுதியில் உள்ள விவசாயத்துக்கு தொடர்பான பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பி வந்தனர். அதில் ஒருவரான விவசாய சங்க பிரதிநிதி பாண்டியன் பேசும்போது, ஏரியில் 15 அடி முதல் 20 அடி ஆழம் வரை மண் அள்ளப்படுவதாக குற்றம் சாட்டி பேசினார். அப்போது ஆட்சியர் எந்த இடம் என்று குறிப்பிட்டு பேசுங்கள், நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். அவர் எந்த இடம் என சரியாக குறிப்பிடவில்லை. அதற்கு ஆட்சியர் அவர்கள் ஒரே பாயிண்டை பேசாமல் அடுத்த பாயிண்டை செல்லுங்கள், இடத்தை குறிப்பாமல் அதை பற்றி விவாதிக்க வேண்டாம் என்று கூறினார். அப்போது ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்க தலைவர் விஸ்வநாதன் என்பவர் பாண்டியனுக்கு ஆதரவாக எப்படி அடுத்த பாயிண்டுக்கு செல்லலாம் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனை கண்ட ஆட்சியர் போலீசாரை அழைத்து அவரை வெளியேற்றுங்கள் என்று உத்தரவிட்டார். போலீசார் வெளியேற்ற சென்ற போது மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆனால் அப்பொழுது விஸ்வநாதன், நீங்கள் என்ன மாவட்ட ஆட்சியரா அல்லது முதலமைச்சரா என விஸ்வநாதன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் ஆத்திரமடைந்த ஆட்சியர் அவர்கள் உடனடியாக கூட்டத்தில் இருந்து வெளியேறினார். இதனால் அப்போது அந்த கூட்டத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நன்றி ஞானசேகரன், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.